ஹாய் கேஸ். ஸோ காலையில் எழுந்திரிச்ச உடனே இந்த சத்தம் தான். ஸோ நம்ம இவ்வளோ நேரம் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கூகுள் வில்லேஜ்லாம் பார்த்துட்டு அப்புறம் இந்த ரூமை செலக்ட் பண்ணி கேட்டு வாங்கினேன். இந்த இடம் தான் வேணும் எனக்கு, இந்த ப்ரைவேட் ஃபால்ஸ் பக்கத்தில் வேணும் அப்படின்றக்காண்டி வாங்கினது. அப்படி காலையில் எழுந்திரிச்சு பார்த்தப்பா சன்லைட் அப்படியே பயங்கரமாக அடிச்சிச்சு. சரி அப்படியே நம்ம ஒரு வீடியோ ஷூட் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் பக்கத்துலேயே இருந்தாப்புல அவர் ஒரு வீடியோ எடுத்து காமிச்சார். அவர் ஃபுல்லாக கவர் பண்ணுறாரு. இங்கேருந்து தூரத்துலேருந்து பார்த்தாலே தெரியும், சவுண்டும் நல்லாவே கேட்கும். ஃபுல்லாக தண்ணி தான், ஆனால் பயங்கர ஒரு நீட்னஸாக இருந்துச்சுங்க. அந்த கலரும் சரி எல்லாமே சும்மா ஒருத்தனே சொல்லலாம். ஸோ அப்படியே அப்படியே ஏன் ஃபேஸிங் காமிங்க அப்படின்னே காமிச்சாப்புல. ஸோ நம்ம சிம்பிளாக காமிச்சிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ட்ரெக்கிங் மாதிரி போய் அந்த ஃபால்ஸ்கிட்ட பக்கத்தில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறேன். ஸோ நான் தங்கியிருந்த ரூமு இப்படி தான் இருந்துச்சு. ஸோ சேர்லாம் போட்டு நைட்லாம் பயங்கரமான அட்ராசிட்டியாக இருந்துச்சு. நல்லா பாட்டெலாம் போட்டு பக்கத்தில் பெங்களூர் பசங்க, ஆனால் நம்ம தமிழ்நாட்டு பசங்க எல்லாருமே பெங்களூர் செட்டில் ஆகிருப்பாங்க போல். எல்லாமே நல்லா ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் நல்லா பேசிக்கிருந்தோம். ஸோ அப்போ அவங்க என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் ஓகே ப்ரோ நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொன்னாப்புல. சரி ப்ரோ காலையில் வாங்க அப்படின்னே பார்த்தா எல்லோரும் தூங்கியிருந்தா. சரி நம்ம போய் வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போகிறேன். ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 கட்டையை போட்டு வச்சுருக்காங்க. நடக்கலாமான்னு எனக்கு தெரில, இருந்தாலும் ஒரு நம்பிக்கை. சரி ஓகே நடந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கால் வச்சேன். ஓரளவு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஸோ நேராக வைக்கிறத விட இப்போ சைடாக வைக்கும்போது பேலன்ஸ் நல்லா கிடச்சிச்சு. ஸோ ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே விவசாயமாக தான், சின்ன சின்ன விவசாயமாக பண்ணுவாங்க போல். என்னோடய ஷேடோ எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு பாருங்கள். இந்த கேமரா பிடிச்சிட்டு போகிறது வாய்க்கொண்டு எவ்வளோ தெளிவாக இருக்குங்க. ஓகேங்க. ஸோ நம்ம இறங்குறதுக்கு வழி பார்த்திங்கன்னா இந்த சைடு தான் இருக்குது. கீழே இதில் நம்ம அப்படியே ஜம்ப் பண்ணாமல் அப்படியே பொறுமையாக இறங்கி போனோம்னா ஈஸியாக போகலாம். ஓகே, இதில் போய் போனால் தான் நமக்கு அந்த ஃபால்ஸ் ரொம்ப பக்கத்தில் இருக்குங்க. ஓகே, இப்போ வரைக்கும் எந்த ஒரு தடையும் இல்லை. இன்னமும் உங்களுக்கு இதை விட அட்வென்ச்சராக வேணும் அப்படின்னா அந்த நான் இருந்த ரூமை விட இதுக்கு பக்கத்தில் இன்னமும் ஒரு பக்கத்தில் கட்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இதுவும் ரெண்டுக்கு தான் கிடைக்குது. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா சூப்பராக தான் இருக்குது. ரொம்ப பக்கத்தில் அதோட சவுண்ட் நைட்டு தூங்கும்போது கூட பயங்கரமாக கேட்கும் போல் அந்த அளவுக்கு உள்ள ரூம் தான் இந்த ரூமு. ஸோ எனக்கு இந்த இது நான் விரும்பலை. எனக்கு லாங்லேருந்து பக்கத்தில் தெரிகிற மாதிரி இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். இந்த வழியெலாம் கரெக்டாக தெரில, எப்படியோ குறுக்க முறுக்க வந்தாச்சு. ஆனால் பக்கத்தில் வந்தாச்சு. சவுண்டு எப்படி கேட்குதுன்னு பார்த்தீங்களா, சும்மா அப்படியே ஓட எப்படி சொல்கிறது ஃபால்ஸ். ஆனால் இது ஏரியிலேருந்து வரக்கூடிய தண்ணி தான், ஆனால் பார்க்குறதுக்கு மினி ஃபால்ஸ் மாதிரியே தெரியும். ஓகே தான், நமக்கு ஒரு ஃபீலை கொடுக்கும், ஒரு நேச்சுரல் ஃபீல். இந்த மாதிரி இடத்துல வாழ்ந்துட்டு ஒரு நாள் போனேன் அப்படின்ற அந்த ஒரு ஞாபகத்தை கொடுக்கும். அதுக்காண்டி தான் அந்த இடத்த சூஸ் பண்ணது. சன்லைட்டு பயங்கரமாக அடிக்குதுடா. பரவாயில்ல, அந்த ஃபால்ஸ் பக்கத்தில் இவ்வளோ பெரிய வாழை மரம் இருக்குது, இருந்தாலும் அழகாக நீட்டாக வளர்ந்து கம்பீரமாக நிற்கிறப்பா. நம்ம ஊரில் ஒரு காற்று அடித்தா கூட விழுந்துருது, இங்கே பார்த்திங்களா கம்பீரத்தை வாழை மரத்துக்கு. ஸோ குளிக்கலாமா பார்க்குறேன், தண்ணி ரொம்ப ஜில்னஸாக இருக்குங்க. கிளைமேட் நைட்டு இருந்ததுக்கு லைட்டாக சளி பிடிச்சிருச்சு. என்னோடய வாய்ஸ் கேட்கும் போது உங்களுக்கே தெரியும். ஸோ சளி பிடிச்சி தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பேசுவோம், நம்ம எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வியூவர்ஸ் சாப்பிட்டு தான் பேசுகிறேன். சளி பிடிச்சிருக்கனால சரி நான் இறங்கி குளிச்சேன்னா ரொம்ப இன்னமும் உச்சகட்டமாகிடும். ஸோ அதனால் அப்படியே வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு அப்புறம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஸோ கடைசியாக ஒரு நல்ல நல்ல ஒரு க்ளோஸ் அப் ஃபஸ்ட்டு எடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஒரு வீடியோ எடுத்து பார்ப்போம் எப்படி எந்த அளவுக்கு இதாகுதுன்னு. கீழே வரைக்கும் இறக்குறேன், ரொம்ப க்ளோஸப்பில் கொண்டு வரேன் தண்ணி. நம்ம கோபுரம் ஒன்றும் செய்யாதுங்க, வாட்டர் ப்ரூஃப் தான், அந்த பிரச்சனைலாம் இல்லை. இந்த கீழே வச்சுட்டு அப்படியே மேலே காமிக்கிறேன் பாருங்கள். என்ன ஒரு அழகு, சூப்பராக இருக்குது. ஆனால் ஒருத்தனே சொல்லலாம், வந்தால் இந்த மாதிரிலாம் என்ஜாய் பண்ணிட்டு போகிறது. இன்னும் கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா கூட இறங்கி குளிக்கிற மாதிரி தான் இருக்குது. வந்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் வந்தால் தான் அலோவ் பண்ணுவாங்க போல். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே கேட்லாம் போட்டிருக்காங்க, அதனால் அலோவ் பண்ண மாட்டாங்க. முடிஞ்ச அளவு ரெண்டுக்கு எடுத்தால் தான் இந்த மாதிரி இடத்துக்குலாம் நீங்கள் வர முடியும். இல்லைன்னா வரது யாராவது தடுப்பாங்க, இங்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி. அதனால் முடிஞ்ச அளவு ரெண்டுக்கு எடுத்துகிட்டு
ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே போங்க, பெஸ்ட்டாக இருக்கும். இன்னும் இந்த இடத்துல போகிறதுக்கு மனசே வர மாட்டேங்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு போகலாம் கூட தான் தோணுது. இருந்தாலும் அடுத்த ரைடு நம்ம மன்னவன் ஒரு பிளான் பண்ணிக்கிட்டோம். ஸோ அதையும் நம்ம போய் கம்ப்ளீட் பண்ணணுமா இல்லையா? அதனால் சரி ஓகே, உங்களுக்கு அப்படியே வந்து கூக்கல் ஏரியவும் காமிச்சிட்டு அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக மேலே தூக்கிட்டு கேமரா வந்து ஆங்கிள் வந்து நல்லா ஃபுல்லாக மேலே தூக்கிடுவோம். சுற்றி எப்படி இயற்கை இருக்குன்றதை நல்லா ஃபுல்லாக கவர் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ உள்ள யூடியூப்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, லைக்கும் கமெண்ட் வந்தால் தான் அது நல்ல வீடியோ, இல்லைன்னா அதை நாங்கள் ப்ரொமோட் பண்ண மாட்டோம், அந்த மாதிரி பண்ணிக்கிருக்காங்க. ஸோ அதனால தான் சொல்ல வரேன், கொஞ்சம் லைக்கோ கமெண்ட்டோ நீங்கள் பண்ணும்போது தான் இந்த வீடியோ அடுத்த கட்டத்துக்கு போகும். இன்னும் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரதுக்கு ஆர்வப்பட்டு பார்க்குறவங்களுக்கு வந்து முன்னாடி வந்து காமிக்கும், இல்லைன்னா லாஸ்ட் வரைக்கும் காமிக்கவே காமிக்காது. ஸோ வியூஸும் அதனால் வந்து ரொம்ப டவுன் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால் இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணிங்கன்னா இன்னொரு ஆளுக்கு பெர்சன்ட் போய் அந்த வீடியோ சேரும். ஸோ உங்கள் கையில் தான் இருக்குது இந்த வீடியோ வந்து ரீச் ஆகிறது. ஓகே, அப்படியே நான் அப்படியே மெதுவாக மேலே நடந்து போகிறேன். ஸோ இறங்கும்போது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, ஏறும்போது லைட்டாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியுது. இங்கிட்டு 2 வாத்து வேறு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குங்க. வாத்து இங்கெல்லாம் வளர்ப்பாங்களோ, புதுசாக இருக்கானா. கோழி வளர்த்தா கூட ஓகே, இங்கே வரவங்களுக்கு ஆக்கி போடலாம். ஆனால் வாத்து வளர்க்குறாங்க, இது கொஞ்சம் புதுசு. நைட்டு சாப்பாடு கொடுத்தாங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. சிக்கன் கிரேவி வித் சப்பாத்தி. ஓகே தான். இதே நீங்கள் இன்னமும் கொஞ்சம் அட்வான்ஸாக வேணும் அப்படின்னா என்னோடய இன்னொரு வீடியோவில் பாருங்கள். அதில் வந்து கேம்ப் ஃபயர்லாம் போட்டு டிஜே மாதிரிலாம் போட்டு நைட் நல்லா வைப் பண்ணுற மாதிரி இடமும் அது பக்கத்துலேயே தான் இருக்குது. எனக்கு இந்த மாதிரி இயற்கையாக தான் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த இதை நான் கேட்டு வாங்கினது. அந்த ரூமையும் உங்களுக்கு வந்து வீடியோவாக எவ்வளோ அமௌண்ட்டு, பட்ஜெட் எல்லாமே வந்து அந்த வீடியோலேயே உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து பட்ஜெட்டுக்கு ஏற்ற ஒரு இயற்கையான இடம்னா இதுதான். வேறு இடமே சொல்ல மாட்டேன். இடத்துலலாம் 1000 ரூபாய்க்கு மேலே வாங்குவாங்க, இங்கே அந்த அளவுக்குலாம் இல்லை. ஸோ 200 அந்த ரேட்டில் தான் வாங்குறாங்க. அவங்களுக்கு இன்னொரு வீடியோவில் அழகாக அதிலே ஒவ்வொரு வீடுக்கும் எத்தனை பேர் தங்கலாம், ஒரு ஆளுக்கு எவ்வளவு, சாப்பாடோட காம்ப்ளிமெண்ட்ரி எவ்வளோ வருது அப்படின்றத கொண்டும் அந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவில் வந்து நீங்கள் முழுக்க முழுக்க இயற்கையை ரசிக்கிற மாதிரி தான் அந்த வீடியோவை நான் ஷூட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்த ஏரியை பார்த்தீங்கன்னா கூக்கல் ஏரி தான். ஸோ அப்படியே கீழே ஃபுல்லாக டவுனாக பார்க்குறேங்க. கொஞ்சம் ரொம்ப இறக்கிடக்கூடாதுங்க, நல்லா இறக்கிட்டேன். கீழே சின்ன பூ இருந்துச்சு, கண்ணில் தென்பட்டுச்சு. அப்படியே வியூவை மட்டும் பாருங்கள். வானத்தோட கலர் ப்ளூ வந்து அப்படியே சேடாக அதில் அடித்து நமக்கு ரிஃப்ளெக்ஸ் ஆகுது. ஃபுல்லாக ப்ளூவாக தான் இருக்குது அந்த இடமே. பார்க்க பாருங்களே, சுற்றி ப்ளூவாக தான் இருக்குது. நம்ம இதுக்குள்ளே இருக்கிறதுக்கு குளிரில் இருக்கிறோம். நான் இப்போ எனக்கு குளிருது, பயங்கரமாக குளிருது. இருந்தாலும் வீடியோ ஷூட் பண்ணுறதுனால கையை ரொம்ப சேக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே கட்டுப்பாடோடு இது பண்ணிக்கிறேன். இருந்தாலுமே ஒர்த்து தாங்க. இப்போ வந்து இன்னொரு இடம், அதிலே கொஞ்சம் தள்ளி போயிட்டு பீஸ்ஃபுல்லாக ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம் அப்படின்னா நைட்டே பார்த்து வச்சிட்டேன் இந்த இடத்த. ஓகே, ஃபோட்டோ ஷூட் வந்தால் நம்மளோட வியூவர்ஸ் யாரும் வந்தீங்கன்னா இங்கே தங்கிட்டு ஃபோட்டோ ஷூட்டை அழகாக எடுக்கணும் அப்படின்னா அப்படியே நடந்து வாங்க என் கூடவே. இந்த வீடியோ அப்படியே கண்டினியூவாக பாருங்கள். செம்மையான பிளேஸ். சுற்றி நீங்கள் எடுக்கும்போது யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கோ ஆளுகள்லாம் நிற்பாங்க, நமக்கு வந்து போஸ் கொடுக்குறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஆனால் நான் இப்போ போய் காமிக்க போகிற இடத்த பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக யாரும் அந்த தொந்தரவு பண்ண மாட்டாங்க, ரொம்ப பேர் யாரும் உள்ளவும் வரமாட்டாங்க. அந்த மாதிரி இடம் தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணும்போது நீங்கள் கூச்சப்படமாக போஸ் கொடுப்பீங்க, ஃபோட்டோவும் நல்லா நீட்டாக விழுகும். பேக்ரவுண்டு வந்து ரொம்ப ப்ளூயிஸாக இருக்கும். கீழே ஏறி உங்கள் லக்காக இருந்துச்சுன்னா மிஸ்ட்டு கூட வந்து பார்க்குறக்கு ரொம்ப அட்ராக்டிவாக கூட இருக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவு ட்ராவல் பண்ணுங்கள், இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்க்காம மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ போகிறதுக்கு தான் முடியல அப்படின்னா வீடியோவாவது பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி இடம்லாம் இருக்குது அப்படின்றத. ஆனால் ஃப்யூச்சருக்குள்ளே கண்டிப்பாக ஒரு நாளாவது போயிட்டு வாங்க. அந்த மாதிரி இடம் தான் இது கூக்கல். ஸோ கூக்கல் இஸ் சொர்க்கம்னே சொல்லலாம், சொர்க்கம் தான். நான் இங்கே 2% பார்த்துட்டு சொல்கிறாங்க, அவங்க என்னமோ பண்ணுறாப்புலையே அந்த கேமரா கோப்ரோவோ அப்படின்னு பேசுகிறது இங்கே வரைக்கும் கேட்குது. நல்லா நைட்டு நல்லா வைப் பண்ணியிருப்பாங்க போல். இந்த வைப்போடே அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தாங்க. சரி ஆடுங்களா ஆடுங்களா, நானும் இனிமேல் வந்து குரூப்பாக வர ட்ரை பண்ணுறேன். இங்கே வர மாட்டேங்கிறாங்களே பசங்களாக இருந்துக்கிட்டு வாங்கலான்னா பிளான் நல்லா போடுறாங்க, லாஸ்ட் நேரத்தில் அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குன்னு சொதப்பிடுறாங்க.
ஸோ அதுக்காண்டி நம்ம வந்து சோலோ வர வேண்டியதாகி போச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, என்னோடய கேங்கை கூட்டிகிட்டு கண்டிப்பாக ஒரு நாள் வரேன். பிளான் போடுவோம். நெக்ஸ்ட் பிளான் போடும்போது வந்து கேங்கோட போகிறேன். ஸோ இதாக போடுறேன். சோலோவாக போகிறது வந்து கொஞ்சம் போரிங்காக தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் ரொம்ப போர் அடிக்கலை. அதுவும் ஒரு ரைடு பண்ணும்போதெல்லாம் அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏதோ நம்ம புது விஷயத்தை பார்க்க போகிறோம். ஏன்னா கொடைக்கானல் வந்துட்டு வில்லேஜுக்கு இது வரைக்கும் வந்ததே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு விலாக்னே சொல்லலாம் இங்கே வந்து வில்லேஜில் எடுக்கிறது. இவ்வளோ நாளாக அந்த கொடைக்கானல் உள்ளது மட்டுமே ஒரு 20 வீடியோ 30 வீடியோ போட்டிருப்பேன். இனிமேல் வர வீடியோலாம் நல்லா பாருங்கள், வில்லேஜ் சம்மந்தமாகவே இருக்கும். அங்கே வந்தால் நம்ம எப்படி சாப்பாடு செலவு, எப்படி சர்வை பண்ணுறது, ரூட்லாம் கரெக்டான ரூட், எந்த ரூட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து இனிமேல் போகிற வீடியோ எல்லாத்துலேயுமே உங்களுக்கு தெளிவாகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? கடைசியாக சூரியனை பார்த்துக்குங்க. நல்லா இருக்குங்க. அந்த வெயிலுக்கும் இந்த குளிருக்கும் சேர்ந்து அடிக்கும்போது நம்ம உடம்பே ஒரு மாதிரியாக கிர்ன்னு இருக்கு. இதுதான் என்னோடய இப்போதைக்கு இந்த ஃபீலிங். இப்படி கிர்ன்னு வந்துட்டு இருக்கு. அப்புறம் கொஞ்சம் போகும் மதியம் நல்லா சாப்பிட்டோம்னா அப்புறம் நார்மல் ஆயிடுவேன். ஸோ சாப்பிட்ணும். சாப்பிட்டதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பேன் நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் சோர்வாக தான் இருக்குது. இன்னும் பக்கத்தில் உள்ள ரூமில் இன்னும் எந்திரிக்கவே இல்லைங்க. நானாவது பரவாயில்ல, ஓரளவு சீக்கிரமாக எந்திரிச்சிட்டு குளிக்கலாம் இல்லை, ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன்னா அந்தளவுக்கு குளிர். ஸோ கொஞ்சம் மதியம் ஆகிக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே ஃபீஸ்ஃபுல்லாக உட்காந்தா சொர்க்கம்.